ஹாய் வணக்கம், வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் நடந்துகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு இது போய் முடியும் அப்படின்னு தெரியலை. இதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, நமக்கு வியாபார ரீதியான பாதிப்புகள் தான் நான் சொல்லக்கூடியது. இந்திய வம்சாவளியினர் அதிகமான அளவில் வளைகுடா நாடுகளில் இருக்காங்க. ஏன்னா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகங்கள், அமெரிக்க தளங்களை தான் இவங்க மெயினாக ஈரான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இங்கே அடித்தா அங்கே வலிக்குங்கிற மாதிரி அவங்க இந்த இடத்தெல்லாம் நம்ம அதிகமான அளவில் பாதிக்கப்பட அளவுக்கு செஞ்சாச்சுன்னா அமெரிக்கா யோசிக்குங்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் எந்த விதமான அளவுலையும் அவங்க காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க. இஸ்ரேலினுடைய மனநிலை அப்படி. அவங்க காம்ப்ரமைஸ் ஆகாத பட்சத்தில் இந்த போருக்கு முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனால் ஈரான் கையில் தான் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு செய்தி வந்துச்சு. ஆனால் முழுமையாக அது பொய் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஈரானுடைய அடுத்த கட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் பதில் சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அளவுக்கு கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈரான் ஒரு பக்கம் அவங்க முடிவு எடுக்கணும், இல்லைன்னா அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை தற்காலிகமாக நிப்பாட்டணும். நீங்கள் ஒரு முடிவெடுத்து சொல்லுங்கள், இந்த பாதுகாப்பு இந்த அளவுக்கு தாக்கியிருக்கோம், இனி வரும் தாக்குதல் மிக அளவில் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு போர் நிறுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர, இந்த ரெண்டு முடிவை தவிர போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு மிகவும் கம்மி. உலக நாடுகள் எல்லாருமே ஐக்கிய நாட்டு சபையும் ஐரோப்பிய யூனியன் போன்ற எல்லாருமே சீக்கிரம் இந்த மாதிரி போகாத, போர் நிப்பாட்டுங்க, பேச்சுவார்த்தையில் தீர்வு காணுங்கன்னு சொல்லி வேண்டுகோள் இருந்தாலும், இன்றைக்கி ஐக்கிய நாட்டு சபையினுடைய எஃபெக்ட் அமெரிக்கா அதுலேருந்து விலகி இன்றைக்கி நான் அது எங்களுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லி அவங்க விலகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அவங்களுடைய நடவடிக்கை என்பது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சுத்தமாக அது வேஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபோக இந்தியாவை பொறுத்தவரையில் நமக்கு என்ன பாதிப்புகள்ங்கிறத பார்த்திங்கன்னா, எரிபொருள் முக்கியம். எரிபொருள் அதுப்போதும் நம்ம நாட்டுடைய வம்சாவளியினர் அங்கே நிறைய பேர் இருக்காங்க வளைகுடா நாடுகளில். இவங்க ரெண்டு பேரையும் பாதுகாக்கணும். எரிபொருள் ஹப்பாக இருக்கக்கூடிய அளவில் இந்தியாவுக்கு மட்டும்தான் பாதிப்பானா, மொத்த நாடுகளுக்கான மொத்த உலகத்துக்கே இது பாதிப்பு தான். எரிபொருள் தேவை என்பது ஒரு மாதத்துக்கு எல்லாருமே வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்தாலும் நம்மளுடைய தேவை என்பது மிகப்பெரிய அளவில் வால்யூம் நமக்கு தேவைப்படும். இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு கஸ்டமர் இந்தியா எண்ணெய்க்கு ஐக்கிய நாடு வளைகுடா நாடுகள்லாம் தான் வருது. ஈரானை பொறுத்தவரை நமக்கு அவர் எதிரி நாடும் கிடையாது, நட்பு நாடும் கிடையாது. ஒரு ராஜதந்திர ரீதியான ஒரு நமக்கு ஒரு நாடாகத்தான் இருக்குமே தவிர, ஈரானை தாக்குதலுக்காக நம்ம கண்டனம் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையும் சொல்லலை. இந்திய மக்களை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் இந்திய அரசாங்கத்தால் பாதுகாப்பு துறையின் சார்பில் நேற்று இரவு கூட்டம் கூட்டப்பட்டு விவாதிக்கப்பட்டிருக்கிறது பிரதமர் தலைமையில். கனடா நாட்டு பிரதமர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒப்பந்தங்கள்லாம் முடிவடைந்த அந்த அலுவல் நிகழ்ச்சிக்கு அப்புறம் இரவு பிரதமர் தலைமையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள், நீதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள், பாதுகாப்புத்துறை ஆலோசகர் தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவல், அஜய் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய மற்றும் பாதுகாப்புத்துறை அலுவலர்கள், அதிகாரிகள் எல்லாருக்கும் கூட்டப்பட்ட கூட்டம் நேற்று இரவு நடந்தது. மக்களை பாதுகாப்பது, மீட்டெடுப்பது போன்ற சம்பந்தமான போர் சம்பந்தமான முடிவுகளெல்லாம் எடுத்துட்டு உடனடியாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஐக்கிய அமீரகத்தினுடைய தலைவருக்கு தொலைபேசி வாயிலாக பேசி இந்த மாதிரியான இந்திய மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி இதுவரை பாதுகாத்தமைக்கு நன்றியும் தெரிவித்து, ஈரான் உங்களை தாக்குதல் நடத்தியதற்கு, உங்கள் நாட்டுக்கு தாக்குதல் நடத்தி அதனால் அடைந்த சேதத்துக்கு ஈரான் மொத்தத்துக்கும் மிகுந்த ஒரு வன்மையான கண்டனத்தையும் பதிவு செய்துவிட்டு பேச்சுவார்த்தையை பண்ணியிருக்கிறார் நம்முடைய பிரதமர் அவர்கள். அது போக இன்றைக்கி இப்போ மித்த நாடுகள் எல்லா நாடுகளும் தான் இருக்கிறாங்க. நேற்று ஐக்கிய அமீரகம் தவிர வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், எல்லா நாடுகளையும் கிட்டத்தட்ட அதை சுற்றி இருக்கிற அவ்வளோ நாடுகளையும் நம்ம இந்தியர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களையும் உடனடியாக கொண்டு வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம். மிகப்பெரிய எண்ணிக்கைங்கிறனால ஐக்கிய அமீரகத்துக்கு உடனே ஃபோன் பண்ணுறது காரணம் கிட்டத்தட்ட 35%
இந்திய வம்சாவளியினர் இருக்கிறாங்க ஐக்கிய அமீரகத்தில் மட்டும். ஸோ அதுதான் முதல் காலம் அவர் பேசியிருக்காரு. அது போக இப்போ மிகப்பெரிய ஒரு நட்பு நாடாக இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் நம்முடைய கண்டனத்தையும் பதிவு செய்து பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களையும் பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கி இதர நாடுகளுடைய தலைவர்கள்ட்டையும் பேசுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த ஈரானுடைய தலைவர் இறந்ததுக்கு இந்தியாவில் நிறைய இடத்துல கண்டன கூட்டங்கள், கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்க எம்பாசியின் முன்பாக நிறைய இடங்களில் நிறைய கூட்டங்கள் நடந்திருக்கிறது. இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம பேசணும். பட் ஆனால் யார் நினச்சானா இந்த 3 நாடுகள், தாக்குதல் நடத்தக்கூடிய 3 நாடுகள் மனசு வச்சாதான் இது முடியும். ஆனால் நம்ம இங்கேருந்து கண்டனங்களை பதிவு செய்கிறோம். அமெரிக்காவினுடைய எம்பாசியை அமெரிக்க எம்பாசியை கல்லை விட்டு கண்ணாடியை உடைச்சனால ஆகுதானா? ஆகாது. ஒரு பேனர் பிடிச்சி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோங்கிறத நியூஸ் அவங்களுக்கு போகும். இந்தியாவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது எம்பாசி முன்னாடி. அந்த செய்தி அமெரிக்க அரசாங்கத்துக்கு போகுங்கிற ஒரு செய்தி தானே தவிர யாரும் இதை பண்ண போகிறதில்ல. அதனால் இன்றைக்கி பாகிஸ்தானில் பார்த்திங்கன்னா அமெரிக்க எம்பசியை அடித்து உடச்சி துப்பாக்கிச்சூடு நடத்தி, எதிர்மறைக்கு துப்பாக்கி நடத்தி 9 பேர் இறந்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய சொத்தையே நம்ம பாதுகாக்க வைக்க முடியாது. இது உலகளாவிய பிரச்சனை, நம்ம பிரச்சனை மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய எல்லா நாட்டுக்குமான ஒரு பிரச்சனை தான் இந்த போரை பொறுத்தவரையில். ஏன்னா எரிபொருள் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு பாதிக்கப்படும் போது மிகப்பெரிய பெட்ரோலியம் விநியோக செயின், எரிபொருள் விநியோக செயின் பாதிக்கப்படும். நம்ம இல்லைன்னா ரஷ்யாட்ட வாங்கக்கூடிய சூழல் வந்துடும். ரஷ்யாவை இப்போ தான் குறைச்சி நம்ம அமெரிக்காவோட ட்ரேடு வார ஒரு முடிவு கொண்டு வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இது இந்திய அரசாங்கம் ஒரு உடனடியாக முடியுங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. ஒரு 15 நாள் 20 நாளைக்கு மேலே தாண்டிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு தான் எல்லா நாடுகளுக்கும் இருக்குது. அதனால் உலக நாடுகள் எல்லாருமே இதை பார்த்து பயந்து தான் இருக்காங்க. இந்த போரை பொறுத்தவரையில் உடனடியாக முடிகிறது தான் நல்லது. எல்லா நாடுகளும் அதை தான் அமெரிக்க அரசாங்கத்திலையும் இஸ்ரேல், ஈரான் எல்லாம் அவங்களுடைய பங்களிப்பு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. உறுதியாக இதை இன்றைக்கி தான் முடியும், நாளைக்கு தான் முடியுங்கிற மாதிரி சொல்ல முடியாத சூழல் தான் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வான் பரப்புகளெல்லாம் நிறைய இடங்களில் திறந்து விடுறதா சொல்லியிருக்காங்க. நேற்றைய தாக்குதலை பொறுத்து இன்றைக்கி முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் சில ஃப்ளைட்டுகள்லாம் வந்தது, அதாவது டிரான்சிட் ஃப்ளைட்டெல்லாம் துபாய்க்கு வந்ததெல்லாம் இங்கே வந்திருக்கிறதா சென்னையில் இறங்கி சிலர் சொல்லியிருக்காங்க. நடைமுறையில் எல்லா ஃப்ளைட்டும் இயங்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்றைக்கி அதாவது மாலை பொழுதுக்கு மேலே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. நார்மல் ஆகும்னு நினைக்கிறோம், நார்மல் ஆகணும் கண்டிப்பாக. அதுதான் எல்லா நாட்டுக்கும் நன்றி. இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம மீட்டெடுக்கணும். ஏன்னா நம்ம நாடை பொறுத்தவரையில் தேவைகள் அதிகம். எண்ணெயாக இருந்தாலும் சரி, மக்கள் டிரான்சிட் போயிட்டு வர்றதுக்கான போக்குவரத்து அமைப்பு, போக்குவரத்தினுடைய சூழ்நிலை எல்லாம் மாறும்போது நமக்கு பாதிப்புகள் நிறைய ஆயிரும். அதனால் கண்டிப்பாக இந்த போர் இன்றைக்கி நாளைக்குள்ளே முடியணும். அதுதான் எல்லோரும் வேண்டுகோள் எடுக்கிறது. இந்த தலைவருக்கு நிறைய பேர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு காரணம் இவர் முஸ்லீம் மக்கள் நிறைய பிரிவுகள் உண்டு. சியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈரானுடைய இந்த சுப்ரீம் தலைவராக, உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய அலியத்துல்லா அலி காமேனி அவர்கள் அரசியல் தலைவர் மட்டுமல்லாமல் சியா பிரிவினுடைய தலைவராக உலகளாவிய அளவில் அறியப்படுகிறார். ஆகவே சியா முஸ்லீம்களுடைய தலைவர், ஒரு உலக தலைவர் கொல்லப்பட்டதாக அந்த மக்கள் நினைத்து இன்றைக்கி நிறைய போராட்டங்கள் பண்ணுறாங்க, அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. நிறையா இந்தியாவை பொறுத்தவரையில் பறந்து விரிந்து இருக்கிறாங்க. அதிகப்படியான அளவில் உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, அப்புறம் மற்ற மகாராஷ்டிரா, எல்லா ஸ்டேட்லேயும் இருந்துகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் இருந்துகிட்ருக்காங்க. மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கை அவங்க கிடையாது. இருந்தாலும் ஷியா பிரிவு முஸ்லீம்களினுடைய வருத்தம் மிகப்பெரிய ஒரு தலைவர், நம்மளுடைய தலைவர் இறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தினால அவங்க அந்த பள்ளிவாசல்களில் அவருக்கான அஞ்சலி செலுத்துவதற்கான ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எந்த ஒரு அமைப்புக்கும், எந்த ஒரு மக்களுக்கும் அது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருக்கும். அதனுடைய மத தலைவர் கொல்லப்பட்டதனால். ஸோ அவர்களுடைய இறப்பு என்பது யாருக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. இருந்தாலும் போரில் இது நடந்தது, ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு இழப்பு ஏற்பட்டு இருக்குது. இது எந்த நாட்டினுடைய அடுத்த நாட்டினுடைய ஒரு செயல்பாட்டினால் ஒரு அரசாங்கம் மாற்றப்படும் போது அது எதிர்மறையான விளைவுகளை
திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தாக்குதல் நடத்தினுடைய நாடுகளுக்கு எதிர்மறையாக சிந்தனைகள் வர துவங்கும். இதான் கடந்த கால வரலாறுகள் வந்து ஒரு ஒரு அரசாங்கத்தின் மீது இன்னொரு அரசாங்கம் தாக்குதல் நடத்தும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்விளைவு ஒன்று ஏற்படும். அமெரிக்கா அதெல்லாம் பற்றிலாம் சிந்தனை பண்ணுறது கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய அளவில் அங்கே உள்நாட்டு மக்கள் காமன் மேன் அமெரிக்கன்ஸ் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. ஸோ அவங்க வருத்தப்பட போகிறதும் கிடையாது. இதில் பாதிக்கப்படுறது இஸ்ரேல் மக்களும் வளைகுடா நாடுகளில் உள்ள மக்களும் ஈரான் மக்களும் தான். கிட்டத்தட்ட 550 பேர் அங்கே இறந்தாச்சு ஆல்ரெடி. இன்றைக்கி நேற்றைய மத்தியானம் வரைக்கும் உள்ள செய்தி தான் 550 பேர். அதுக்கப்புறம் நடந்த தாக்குதலுடைய எண்ணிக்கை இன்னும் வெளிவரலை. ஆகவே வந்து மக்கள் வந்து எதுவுமே செய்யாமல் அப்பாவி மக்களாக இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற இதர நாடுகள் வந்து இதில் தாக்கப்பட்டு இறக்கும்போது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. ஏன்னா இதில் அவங்களுக்கு ரோலே கிடையாது. இப்போ அமெரிக்காவுக்கும் பேஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அமெரிக்கா வந்து அமெரிக்காவுக்கான தளங்களுக்கான இடம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அவங்க ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அவருக்கு சில விதமான சலுகைகளை வந்து அமெரிக்க அரசாங்கம் கொடுக்கும். இவங்க பாதுகாப்புக்கு இவங்க சில ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து துபாயினுடைய இராணுவமே வந்து ஐக்கிய அமீரகத்தினுடைய இராணுவமே வந்து அமெரிக்காவோட ஃப்ளைட்டை வந்து தவறுதலாக அடித்ததாக வந்து அமெரிக்க அரசாங்கமே சொல்லியிருக்கு. இன்றைக்கி வந்து நேற்று வந்து அது ஒரு செய்தியாக வந்தது. இன்றைக்கி செய்தித்தாளில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாகவே அது வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியான தாக்குதல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி முற்றுப்புள்ளி ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இரவு இல்லை நாளை காலை வரைக்கும் பார்த்துட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நாளைக்கு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியுது. ஏன்னா தாக்குதல் வந்துடைய வேகம் இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரெண்டு நாடுகளுடைய தாக்குதலை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1800 பேலஸ்டிக் மிசைல்ஸை பொறுத்தவரையில் இவங்க நிறைய வச்சுருக்காங்க. யார்? ஈரான். ஆனால் அவங்க வந்து 2500 பேலஸ்டிக் மிசைல்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நம்ம தலைவர் செத்து போயிட்டார், இனிமேல் நடக்கட்டும்னு நினச்சி தாக்குதல் நடத்து 2500 காலி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளே மிகப்பெரிய அளவில் சேதம் அடைஞ்சிரும். ஆனால் இவங்க இதெல்லாம் தடுத்து நிப்பாட்டி இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் இதெல்லாம் பேர் பண்ணி தான் இவங்க வந்து சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வச்சு தாக்குறாங்க. அவங்க பேலஸ்டிக் மிசைல்ஸை வச்சு தாக்கி பண்ணுறாங்க. இதில் வந்து வான் பாதுகாப்பு தடுப்பு இயக்கங்கள் தடுத்தது போக மீதி உள்ள தாக்குதல் தான் இவ்வளவும் நடந்திருக்குது. ரெண்டு பக்கத்துலேயும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி சில தடுக்காத ஏவுகணைகளும் ட்ரோன்ஸ் தான் போய் தாக்கியிருக்கு. இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து நேற்று வீடியோஸ் வந்து ஈரான் போட்டிருந்தாங்க. ட்ரோன் எல்லாம் ரெடியாக, அத்தனை ட்ரோன் நாங்கள் ரெடியாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தலைவர் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரிலும் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் வடிச்சிருக்கு. இப்போ நம்மளுடைய ஜம்மு காஷ்மீரிலும் ஷியா முஸ்லீம்கள் வந்து போராட்டம் நடத்தி அவர்களுக்கு எதிரான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே சில விதமான அரசியல் ஜியோபாலிட்டிக்ஸை வந்து நிறையா தெரிஞ்சிக்காமல் செய்திகளை ஈரான் அரசாங்கத்திற்கு சாதகமாகவோ சில விதமான தேவையில்லாத செய்திகளை வந்து வெளியிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கண்காணிக்கப்படுது. இந்த மாதிரியான செய்திகளை வெளியிட்டு மத சம்பந்தமான விஷயங்களை இது மூலமாக ஆரம்பிச்சிடக்கூடாது. காஷ்மீரை பொறுத்தவரையில் 370 நீக்கத்துக்கு வந்து இவர் கண்டன பதிவு செய்திருந்தார், ஈரானுடைய தலைவர் காமினி அவர்கள். அதுக்கு வரைக்கும் அவர் வந்து கண்டனத்தை பதிவு செய்துட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகளை வச்சு இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைவாதிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்திய உளவுத்துறைகள், இந்திய பாதுகாப்பு ஏஜென்சிகளுக்கு மிகப்பெரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மாதிரியான எதிர்மறையான சிந்தனைகளை பற்றி, நாட்டை பற்றி நிறைய செய்திகள் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது அந்த சவுதி அரேபியாலேயோ மற்ற இப்போ வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய போர் படங்களெல்லாம் அவங்க வந்து வெளியிடக்கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சுருக்கிறாங்க. அங்கே தாக்கப்பட்ட வீடியோக்களோ படங்களோ வெளியே வரக்கூடாதுங்கிற மாதிரி உள்ள செய்திக்கு அவங்க தடை விதித்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய அளவில் இது வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது காரணத்துக்காக. ஸோ ஒரு நல்ல விஷயம் தான், அதையும் பார்க்கணும். போர் சம்பந்தமான வீடியோக்களையோ இதையோ வந்து பகிரக்கூடாது என்பது கண்டிப்பான இன்றைக்கி உள்ள நாட்டு நடப்பில் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். இந்திய அரசு நம்மளுடைய மக்களுக்கும்
அந்த எல்லாரும் அந்தந்த நாட்டு மக்களை பாதுகாப்புக்கு தான் பாவாங்க. இப்போ இந்த இதுலேயே வந்து ஃப்ரான்ஸும் இங்கிலாண்டும் ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். நேற்று இங்கிலாந்து பிரதமர் வந்து எங்களுடைய வான்பரப்பையும் விமான தளத்தையும் பயன்படுத்திக்கலாம் அமெரிக்கான்னு மாதிரி பண்ணி சொல்லிட்டாரு. நாங்கள் நேரடியாக பங்கேற்க முடியாது, அப்படி பங்கேற்கலன்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட இது ஆதரவு மாதிரி தான். ஃப்ரான்ஸ் வரலாம், ஐக்கிய அரபு நாடுகள் எல்லாருமே வந்து அமெரிக்காவோட கைகோப்பதற்கான வாய்ப்புகள் தான் இதில் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க நாட்டு மக்களை பாதுகாப்புக்கு தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஸோ பாதுகாப்பு கருதி, மக்களுடைய பாதுகாப்பு கருதி அவங்க எல்லாத்தையும் கடந்து ஈரான் அரசாங்கத்துக்கு எல்லோரும் சேர்ந்து தாக்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர ஈரான் தனியாக இதில் வந்து நிற்கும் அப்படி தான் தெரியுது. சீக்கிரம் இன்றைக்கி நாளைக்குள்ளே ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்பது தான் இருக்குது. வரக்கூடிய அடுத்த அப்டேட்டில் வரக்கூடிய செய்திகளை சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.